எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்லை, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்றும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த புத்தகத்தை, இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம். அது வந்து அவர் கையால் வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறதுல நான் பெருமைப்படுறேன். இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள். எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க. எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், முரசலிமான் அவர்கள், அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்டே வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை, அவ்வளோ எனக்கு வந்து தெரியல. ஸோ விவரமாக திஸ்னிங் தெரியல. அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க வந்து ஒரு 3 வாட்டி அங்கே நாங்கள் போயிருந்தேன். அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்களை தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க. சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க. அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜில் எப்படி இருக்குன்னு சொன்னால், மை காட், நீங்கள் யாரும் பார்க்கணும். அவ்வளோ வந்து ஒரு க்ளீன், நீட், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசிப்ளின். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காது. அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தால் கூட யாருமே தான் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணல. ஃபேன்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கரெக்டாக. அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு, ஒரு மீன் குழம்பு பண்ணார். வாழ்க்கையிலே அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்க. இது ஐயா சாப்பிட்றாரு சொன்னால் இல்லைங்க, அவர் சாப்பிட மாட்டார். அவர் வந்து அவர் சாப்பாடு நீங்கள் பார்த்தா கடும் ஏழையோட மோசமாக சாப்பிட்றாரு. இல்லை, அதனால தான் உடம்பு நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவரை வந்து பார்த்துக்கிட்டு அவர் வந்து 2 வாட்டியும் கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்படி இருந்துச்சு சார், நல்லா இருக்காரா, கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாக இருக்கா, என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாற நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு புரியல. நல்ல வேளை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ சம்திங் கதை இருக்குன்னு சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விழான்னு சொன்னால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன். இது மாதிரி சொன்னாங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி. நான் கலைஞர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி. யாரு கேட்டு யாரும் எழுதுகிற புக்கும் உனக்கு தான் வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எழுதிட்ட, நான் ஒரு 3 தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பு நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது கலைஞர் ஒரு அன்னை, அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே? ஸோ அருமையான ஒரு தலைப்பு. இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸா கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுதுனாங்க. அது ஒரு காவியம். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கிறவங்க வந்து படித்தா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க. ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம், புரட்சி. அந்த பாவேல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாற்றுறா, எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்கிறா, எவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கிறது நீங்கள் படித்தா அந்த மாதிரி ஒரு காவியம். ஸோ அதில் தான் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு,